வெள்ளம் பாதிக்கப்பட்ட வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் ஹெலிகாப்டர்கள் மூலம் உணவுப் பொட்டலங்கள் விநியோகிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் மிக்ஜாம் புயல் காரணமாக கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. பல இடங்களில் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் அத்தியாவசிய தேவைக்கு கூட வெளியே செல்ல முடியாமல் பொதுமக்கள் வீடுகளில் முடங்கி கிடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. குடியிருப்புகளின் அடித்தளத்தில் நீர் புகுந்துள்ளதால் மொட்டை மாடிகளில் பொதுமக்கள் தஞ்சமடைந்துள்ளனர். வேளச்சேரி பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலான பகுதிகளில் மழைநீர் வடியாமல் இருந்து வருகிறது. இதனால் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் 2வது நாளாக செய்வதறியாமல் தவித்து வருகின்றனர். தொடர்ந்து வீடுகளுக்குள் இருக்க முடியாததால் பலரும் சிரமப்பட்டு வீடுகளிலிருந்து வெளியே வந்து தங்கள் உறவினர்கள் இல்லத்துக்கும் வெளியூர்களுக்கும் படையெடுத்தனர். இதற்கிடையே வெள்ளம் பாதித்த பகுதிகளில் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. தேசிய மாநில பேரிடர் மேலாண்மை குழுவினர், தீயணைப்புத்துறையினர், காவல்துறையினர் ஆகியோர் ஒன்றிணைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னையில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஹெலிகாப்டர்கள் மூலம் உணவுப் பொட்டலங்களை விநியோகிக்கும் பணிகளில் இந்திய விமானப்படையினர் இறங்கியுள்ளனர். அடையாறு, துறைமுகம், வேளச்சேரி, பள்ளிக்கரணை, மடிப்பாக்கம், மணலி உள்ளிட்ட இடங்களில் 4 ஹெலிகாப்டர்கள் மூலம் உணவுப் பொட்டலங்கள் விநியோகிக்கப்பட்டன. மொட்டை மாடிகளில் காத்திருந்து உணவுப் பொட்டலங்களை பொதுமக்கள் வாங்கிச் சென்றனர். எனினும் அந்த பகுதிகளில் உள்ள அனைவருக்கும் நிவாரணப் பொருட்கள் கிடைக்கவில்லை என பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதேபோல் தாம்பரம் அடுத்த முடிச்சூர் சிடிஓ காலனியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு தாம்பரம் மாநகராட்சி சார்பில் 2 ஹெலிகாப்டர்கள் மூலம் 7 பொருட்கள் அடங்கிய உணவு, தண்ணீர், பால் பவுடர், கோதுமை மாவு, முந்திரி உள்ளிட்ட உலர் பழங்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. இதுவரை 400 கிலோ உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே வேளச்சேரியில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன், மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினர். இதற்கிடையே சில இடங்களில் தனிநபர்கள் சிலர் குழுக்களாக இணைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் இதில் ஒரு சிலர் மீட்பு பணிக்கு தொகை வசூலிப்பதாகவும் பொதுமக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் நிவாரண உதவிகள் செய்யப்பட்டு வந்தாலும் இயல்பு வாழ்க்கை திரும்பும் நாளுக்காகவே அங்குள்ள பொதுமக்கள் காத்திருக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து மற்றும் சந்தானகுமார்.